1980 முதல் 1988 வரை நடைபெற்ற ஈரான்-ஈராக் போர்க்காலத்தில் ஹார்முஸ் நீரிணை மற்றும் பெர்சிய வளைகுடா பகுதி மிகப்பெரிய பதற்றத்தை சந்தித்தது. இந்த போரின் போது இரு நாடுகளும் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் வர்த்தக கப்பல்களை குறிவைத்து தாக்கத் தொடங்கின. குறிப்பாக 1984 ஆண்டு முதல் ஈரானின் எண்ணெய் துறைமுகங்களையும் டேங்கர்களையும் தாக்கியது. இதற்கு பதிலாக ஈராக் ஆதரவு அளித்த வளைகுடா நாடுகளின் கப்பல்களை தாக்கியது. இந்த கடல் தாக்குதல்கள் பின்னர் டேங்கர் போர் என்று அழைக்கப்பட்டது. இந்த காலத்தில் நூற்றுக்கணக்கான வர்த்தக கப்பல்கள் சேதமடைந்து 100க்கும் மேற்பட்ட எண்ணெய் டேங்கர்கள் தாக்கப்பட்டன. இருப்பினும் ஈரான் தன் சொந்த எண்ணெய் ஏற்றுமதிக்கும் இதே பாதையை பயன்படுத்த வேண்டியதால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் முற்றிலும் மூடப்படவில்லை. 1987 ஆண்டு எண்ணெய் கப்பல்களை பாதுகாக்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆபரேஷன் எர்னெஸ்ட் வில் என்ற பெரிய கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கையை தொடங்கியது. இது வேர்ல்ட் வார்க்கு பிறகு நடந்த மிகப்பெரிய கடல் கான்வாய் நடவடிக்கையாகும். ஆனால் அதே ஆண்டில் ஜூலை 24, 1987 அன்று SS பிரிஜட்டன் என்ற பெரிய எண்ணெய் டேங்கர் ஈரான் நாட்டின் கடல் குண்டை மோதி சேதமடைந்தது. அதன்பின் 1988 ஏப்ரலில் அமெரிக்க கப்பல் ஒன்று கடல் குண்டால் சேதமடைந்ததைத் தொடர்ந்து அமெரிக்கா ஆபரேஷன் பிரேயிங் மேண்டிஸ் என்ற பெரிய கடற்படை தாக்குதலை நடத்தி பல ஈரான் கப்பல்களையும் எண்ணெய் தளங்களையும் அழித்தது. இதற்கு சில மாதங்களுக்குப் பிறகு ஜூலை 3, 1988 அன்று USS வின்சென்ஸ் என்ற அமெரிக்க கடற்படை கப்பல் தவறாக அடையாளம் கண்டதால் ஈரான் ஏர் ஃபிளைட் 655 பயணிகள் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. இதில் 290 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் உயிரிழந்தனர். இந்தச் சம்பவம் நவீன கடற்படை வரலாற்றில் மிகப்பெரிய சர்ச்சையான விபத்துகளில் ஒன்றாக இன்று வரை நினைவு கூறப்படுகிறது.